துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்த அப்படின்னு சொல்றதை கேட்டிருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களை சிலர் சொல்லலாம், இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும், ஆனால் லைஃபுக்கு செட் ஆகாது, அவங்களுடைய வயிற்று வலி அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைகளுடைய தீவிரத்தினால மன வருத்தத்தோட பேசக்கூடியதான நிறைய பேர் உண்டு. ஆனாலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு நல் வார்த்தையை உங்களுக்கு இந்த காலை வேளை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 35வது வசனம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தைரியம் உள்ளவர்களுக்கு அதிக பலன் உண்டு அப்படின்னு சொல்றார். உதாரணத்துக்கு, சின்ன பூனைக்குட்டி ஒன்று நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சமையல் பாத்திரத்தெல்லாம் உருட்டிட்டு இருக்கும்போது நம்ம அதை பார்த்துட்டு அதை அதட்டி வெளியில துரத்தலான்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ற நேரத்துல ஒருவேளை அதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாத ஒரு சூழல் எல்லா பக்கமும் அடைச்சிருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பூனைக்குட்டி பயந்து ஒரு மூலையில நிற்காது. அது என்ன பண்ணும்னா நம்மளை எதிர்த்து தாக்குறதுக்கு தான் முயற்சிக்கும். அதனுடைய தோற்றமும் அதனுடைய கர்ஜனையும் வித்தியாசமா இருக்கும். ஒரு சின்ன பூனைக்குட்டியே அந்த மாதிரி நேரத்துல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நம்மளை எதிர்த்து தாக்குறதுக்கு அது முயற்சிக்குது அப்படின்னு சொன்னா, அதை விடவும் பெரிய உருவம், பல அறிவுள்ளவங்க, பல அனுபவம் உள்ளவங்க நாம நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தைரியமா இருக்கணும்ன்றதை நம்ம நினைச்சு பார்க்கணும். கிதியோனுடைய வாழ்க்கையில தைரியம் இருந்ததுனாலதான் அவனுடைய கோத்திரத்தை மட்டும் இல்ல, அவனுடைய தேசத்தையே வழிநடத்தக்கூடியதான ஒரு நியாயாதிபதிங்கிறதான நிலைக்கு அவன் உயர்த்தப்பட்டான். ரூத்துக்கு இருந்ததான தைரியம் தான் எதிர்காலத்துல ஒரு செல்வ செழிப்புள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவளுக்கு துணையா இருந்துச்சு. தாவீது தைரியமா இருந்து கோலியாத்தை எதிர்த்து போனதுனாலதான் அவன் பின்னாட்கள்ல ஒரு பெரிய அரசனா மாறினான். அதே மாதிரிதான் இன்னைக்கு காலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியதான உங்க ஒவ்வொருத்தட்டையும் கர்த்தர் சொல்றாரு, தைரியத்தை விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் நீங்க தைரியமா இருங்க, நீங்க முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு அது கை கொடுக்கும், ஒரு பெரிய பலன் உங்க வாழ்க்கையில உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னொரு வேத வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, தைரியமா இருப்பதற்கு தேவனுடைய கரத்துல விட்டு கொடுங்க. தேவன் உங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவியாய் வருவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காக நான் நன்றி சொல்லுகிறேன்ப்பா. ஒருவேளை தைரியம் இழந்து தங்களுடைய சூழ்நிலைகள்னால பயந்து சோர்ந்து போய் இருக்கக்கூடியதான யாரா இருந்தாலும், ஆண்டவரே, சிங்கத்தை போன்ற ஒரு தைரியம் நீதிமான்களுக்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த தைரியம் இப்பொழுது அவர்களுக்கு உண்டாவதாக. தேவன் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் அத்தனை பேருக்கும் கிருபை செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். God bless you.